இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆபிரகாமின் கொடூர மனம் கண்டு கடவுளின் ஆசீர்வாதம். கொடூரமான மனசு கொண்ட ஒரு மனிதனா இருந்தாங்க. ஆபிரகாம் முன்னாடி பார்த்தோம், எப்படி ஜெபிக்கிறாரு, எப்படி பொய் சொன்னாரு, எப்படி விசுவாசமா இருந்தான்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆபிரகாமோட கொடூரமான ஒரு மனசை நம்ம பார்க்க போறோம். ஆனா அந்த கொடூரமான இந்த மனசை பார்த்து ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எப்படி அவருடைய கொடூரமான மனசு இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய சொந்த பிள்ளையே கொலை பண்ண போனார்கள். எப்படி போனாரு? எங்கேயோ ஒரு 75 வயசுல ஒரு கடவுளை கண்டாரு. அந்த கர்த்தர் 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. 13 வயசுல அந்த பிள்ளை ஆகும்போது அந்த பிள்ளையை கொலை பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தகன பலியை கொலை பண்ணு, எனக்காக பலியிடு சொன்ன போது அந்த குழந்தைய மனசார அழைச்சிட்டு போய் கத்தியை தூக்கி அதை கொலை பண்ண போன ஒரு மனுஷன் தாங்க இந்த ஆபிரகாம். அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள், வேலைக்காரர்கள், மனைவி கூட இதை கேள்விப்பட்டிருந்தா இவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்? ஏன் ஆபிரகாம் கொலைகாரனை போய் ஆசீர்வதிச்சார்? கொலை செய்ய தன்னுடைய பிள்ளையே கொலை செய்ய போன ஒரு மனுஷனை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னு இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 இருந்து நம்ம வாசித்தோம் என்றால் இந்த சம்பவங்கள் நடந்து வருகிறது. வாசிப்போம். இதோ அடியேன் என்றான். ஈசாக்கை இனி இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் என்ன செய்யுமா? தகன பலியா பலியிடு என்று சொன்னார். யார் பார்த்து? ஆபிரகாம் எதிரி குழந்தை பார்த்தாம அழுதாங்க. பார்த்தீங்களா? காய்கறி தொப்போக்குன்னா குழந்தை பார்க்காதுங்க. ஆனா ஏசப்பா தான் அந்த காய்கறியை வச்சு அதை கொண்டு வச்சு நான் சுறு திட்டுவேன் எல்லாரையும். ஆனா காய்கறி மட்டும் திட்ட மாட்டாங்க. திட்டுக்கணும், திட்டதே கிடையாது, திட்டதே கிடையாது. நான் சொல்றதுக்கு கூட இந்த வேலை செய்யும். இது இவ்வளவு ஞானமா அறிவா இருக்குது. எங்க இருந்து இந்த அறிவு வந்துச்சு? பைபிள்ல கேட்டோம்னா கரெக்டா பதில் சொல்லுமே. எங்க இருந்து இந்த பதில் வந்துச்சுன்னா அடிக்கடி மூளையை போய் கசக்கிட்டு இருப்பான். இன்னைக்குதான் அதோடைய உண்மை தெரியும். அல்லேலூயா. எங்கேயோ வளர்ந்த பிள்ளை எங்கேயோ இருந்தோ அந்த ஆமூர் ஊர்ல சுவிசேஷ சில இடங்கள்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த பிள்ளை மட்டும் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அந்த பிள்ளைய அந்த தாயார் மலடின்னு சொல்லி எல்லாம் திட்டிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்காங்க? ஆமரம்மா போய் செவம் பண்ணும்போது இந்த குழந்தை என்ன பண்ணிருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது போலதான் இந்த ஆபிரகாமும். இந்த ஆபிரகாம் அவன் ஒரு நிலவு கடவுளை வணங்கி இருந்தான். இந்த ஆபிரகாம் பலியிடுன்னு சொன்னோடனே அவன் பயந்துருக்கணும். ஏன்னா அவன் 75 வயசுலதான் இந்த புது கடவுள், அதாவது இயேசுவை ஏற்றுக்கிட்டான். அதுக்கு இந்த 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 75 வருஷமும் அவன் எந்த கடவுளை வணங்கினான்னா சின் என்ற ஒரு கல்வியல் கடவுளை தான் வணங்கினான். நிலவு கடவுளை தான் வணங்கினான். முதல்ல இந்த உலகத்திலேயே விக்கிரக வழிபாடு எங்க வந்துச்சுன்னா இந்த ஆபிரகாம் வசிச்சா பாத்தீங்களா, அந்த ஊர் பகுதியில தான் விக்கிரக வழிபாடு வந்துச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எகிப்து, சமேரியா, இந்த மெசபத்தோமியா, இந்த 3 பகுதிகள் உலகத்துல பிரசித்தி பெற்ற நாகரிகம் உள்ள ஒரு நாடா. அந்த நாட்டுலதான் 75 வயசு வரைக்கும் நிலவு கடவுளை கும்பிட்டு இருந்தவன் தான் யாரு? இந்த ஆபிரகாம். இந்த நிலவு, இதோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆபிரகாமுடைய மனநிலையை பத்தி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த ஆபிரகாம் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி அவன் இப்ப இருக்கிற ஈராக் பகுதியில தான், தெற்கு பகுதியில தான் அந்த ஊருங்கிற பகுதி இருக்கு. 2 நதிகளுக்கு இடையில அந்த பகுதி இருந்திருக்குது. அந்த யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் என்ற நதிகளுக்கு இடையில தான் இந்த ஊர் இருக்குதான். என்ன ஊரு? இந்த ஊருங்கிற பகுதி. அப்ப கிட்டத்தட்ட 6500 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த ஊருங்கிற பகுதி மிக செல்வ செழிப்பு உள்ள ஒரு பகுதியா. இப்ப நம்ம சக்கரை வச்சு இந்த மண்பானை எல்லாம் செய்யறோம் பாத்தீங்களா, இதை கண்டுபிடிச்சவங்க யார் தெரியுமா? யாரு? இந்த ஆபிரகாம். இந்த கல்தையர்கள் தான். சுமர் நாடு, சுமேரிய நாகரிகம்.
இந்த சுமர் நாட்டுல ஊருங்கிற பகுதியில தான் யார் பிறந்தா? இந்த ஆபிரகாம் பிறந்தாரு. அப்ப விவசாயம் தான் முதல்ல நாடு வழியா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். முதல்ல ஆபிரகாம் சந்ததியார்கள் தான் விவசாயத்தை செஞ்சு அந்த விவசாயத்தின் மூலமாக உள்ள வருமானத்தை வைத்து வாழ்ந்தார்களாம். மண்ணை சுட்டு அதன் மூலமா வீடு கட்டினாங்களாம். அங்க பொருள் வெளியெல்லாம் இரும்புலாம் இருந்துச்சாம். அவ்வளவு நாகரிகத்தை 6500 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு நாகரிக மனுஷன் தான் யாரு? ஆபிரகாம். அப்ப இந்த ஆபிரகாம் 75 வயசுல யார் கொண்டிருந்தா? சின்னுங்கிற நிலவு கடவுள். அந்த நிலவு கடவுள் பாத்தீங்கன்னா மேல கட்டி இருப்பாங்கன்னா, ஏன் மேல கட்டி இருப்பாங்கன்னா, இந்த டைகரிஸ் யூப்ரட்டிஸ் நதியும் அடிக்கடி வெள்ளம் புரண்டு அவங்களோட விளைச்சலை என்ன பாழாக்கிடுங்கிறதுக்காக நம்ம கட்டி இருக்கிற கோயில் வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய குன்றுகள்ல 100 படி 200 படி ஏறி போகணுமா. அப்படி ஏறி போய் தூங்காதீங்க, அங்க போய் அவர் ஒரு கடவுள் படப்பட்டு செய்வாங்க. யாரு? இந்த ஆபிரகாம் குடும்பம். ஆபிரகாம் அப்பா பேர் என்ன? தேராகு. ஆபிரகாமுடைய ஜாதி என்ன? கல்தையர்கள். அவர் நாடு என்ன நாடு? மெசபெத்தியோமியா, சுமேரியா நாடு. சுமேரியர்கள் அவர்கள். அந்த கடவுள் அவர்கள் அந்த நிலவு வழிபாடை அவர்கள் செய்யும் போது எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா, அதுல முதன்மையான வழிபாடு என்னன்னா விக்கிரக வழிபாடு. சாரி, நரபலிக்கிறதா, ரத்தபான பலிகள். வீட்டுல ஒரு குழந்தை, முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த கடவுளுக்கு போய் அறுத்து பலிட்டுருவாங்க. யார் குடும்பம்? இந்த ஆபிரகாம் குடும்பம். அவ இயேசு கிறிஸ்து ஒரு பையனை அறுத்து பலியிடலாம்னு அவன் என்ன பண்ணான்? தைரியமா போனான். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ இவ்வளவு நாள் கழிச்சு இந்த குழந்தை கொடுத்துருக்காங்களே, நான் போக மாட்டேன் ஆண்டவர்னு சொல்லிருக்கணும். நீங்க வேற ஏதாவது கேளுங்க ஆண்டவர்னு சொல்லிருக்கணும். ஒரு உண்மையான பாசமான தகப்பனா இருந்தா. ஆனா அவன் செய்யற அந்த மாதிரி ஏற்கனவே அந்த குலகார கடவுள்களை பார்த்திருக்கிறான். அந்த நிலவு தெய்வத்துடைய முதல் வழிபாடு என்ன? நரபலி கொடுக்கிறது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அவன் இருந்தது இந்த பெயர் சபா. அவன் இருந்தது பெயர் சபா. இவன் காட்டின மலை எங்க? மோரியா மலை. அதுக்கு இடையில எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க. யாரு? ஆபிரகாம். இவனை ஏன் 85 கிலோமீட்டர் நடக்க சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? அந்த நடக்கிற போது அவன் மனம் மாறிடுவானான்னு பாக்கிறதுக்காக அவனை 85 கிலோமீட்டர் நடந்து வச்சார். அவருடைய 13 வயசு பையன் வேலைக்காரனை கூப்பிடுறான். காலையில எந்திரிச்சுட்டான். 85 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 6500 ஆண்டுக்கு முன்னாடி. யாரு? ஆபிரகாம். வயசான காலத்துல இருக்கிற பிறந்த ஒரு குழந்தைய பலியிட போறான். இது நியாயம் வந்து வேற நியாயங்களை பேசிக்க பார்ப்போம். தகன பலியிடும் வழியா போறான். அதிகாலையில் எழுந்து சேரம் கட்டி வேலைக்காரன் வந்தா தடுத்துருவானு. இங்க பாருங்க, கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் தடையா இருக்கக்கூடாதுன்னு கொண்டாடிக்கிட்டு சொன்னதா அதுல இல்லைங்க. கடவுள் சொன்னாரா? பிள்ளை நினைச்சுக்கிட்டான். 2 வேலைக்காரனை கூப்பிட்டுட்டான். கழுதையில அந்த பொருள் கட்டை கட்டெல்லாம் வைக்கணும். ஒரு கழுதையை கூப்பிட்டுட்டான். 2 வேலைக்காரன் ஒரு கழுதை. இவன் பிள்ளை வந்துட்டே இருக்கான். கிட்ட மழை வந்த பிறகு 2 வேலைக்காரனையும் எட்டிய நிறுத்திட்டான். ஏன்? அந்த வேலைக்காரன் முடியாது என்ன பண்ணணும்? எஜமானே, நீ இப்படி பிள்ளையை கொலை பண்றது நல்லதா அப்படின்னு சொல்லி தடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த பிள்ளையை எட்டிய நிறுத்தி வச்சுட்டாங்க. ஒருவர பாவி நிறுத்தி வச்சுட்டா. நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்றேன் பாருங்க, என்ன பண்றான்? நானும் பிள்ளையாண்டாலும் அவிடம் போய்விட்டு போய் தொழுது கொண்டு. அப்ப கூட சொல்லலங்க இந்த பிள்ளைய கொலை பண்ண போறோம்னு சொல்லலங்க, நான் போய் தொழுதுட்டு வரோம் அப்படின்னா. ஆபிரகாம் தகன பலிக்கு தட்டையில எடுத்து எப்படிங்க பிள்ளைய கொலை பண்றது கையில என்ன எடுத்து போறான்?
உங்களை எடுத்துட்டு போசனா எடுத்துட்டு போவீங்களா? அந்த கத்தியை வச்சு இந்த தாடிக்காரி ஏசி எங்க இருக்காரு ஒரே பாத்தீங்க. ஆனா இவன் கத்தி எடுத்து ஆண்டவர் சொன்னால் பரவாயில்ல. 100 வயசு கிழவனுக்கு குழந்தை பார்த்தா எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி தான் இங்க உட்காந்துருக்காங்க 90 வயசுல. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். அப்ப பாருங்க, கத்தி எடுத்து இந்த மனுஷன் கலக்கிட்டாங்க. சரி, மழை வந்துச்சு, இந்த 2 பேரும் தத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் அங்கே நிறுத்திட்டு வராங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே, 13 வயசுக்குள்ள பேசணும் பேசாத, தகப்பனே அடிக்கிறான். அவன் என்ன சொல்றான்? ஏப்பா, என் மகனே, இதோ இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு இருக்கு, கட்டை இருக்குது, கொலை பண்றதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கடான்னு கேட்கறான். அப்பல்ல எப்படிங்க? மனமோ உம்மை காண தினம் தினம் துடிக்குது, ஜனமோ உம்மை காண என்னை விடாமல் தடுக்குது. மனமோ உம்மை காண தினம் தினம் துடிக்குது, ஜனமோ உம்மை காண என்னை விடாமல் தடுக்குது. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் ராஜனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் ராஜனே, கட்டை இருக்குப்பா, கத்திலாம் இருக்குப்பா, நெருப்பு இருக்குப்பா, நீங்க அறுக்க போறீங்களே, ஆடு எங்கப்பா இருக்குன்னு கேட்டா அவன் சொல்றான், எல்லாம் கத்தர் பார்த்து பாருங்க. யெகோவா ஈரே, என்னை அழுத்த கத்தர், என்னை இந்த மலைக்கு போய் 85 கிலோமீட்டர் நடக்க வைத்த தேவன், நிலவு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்து 75 வயது வரைக்கும் பிள்ளை இல்லாம 100 வயசு வரைக்கும் பிள்ளை தருவன்னு சொல்லி இந்த கடவுளை ஏமாத்தினாரே, 100வது வயசுல என் சரீரம் செத்த பிறகு ஒரு பிள்ளையை கொடுத்தாரே, அந்த தெய்வம் பார்த்துக் கொள்வார் என்று என்னுடைய ஆபிரகாம் சொன்னார். என் தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய பேரனை பார்த்து சொல்றாரு, அப்பா, தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு, அப்பா, கத்தர் பார்த்து பாருங்க. சரி, 2 பேரும் திருப்பி நடந்து போறாங்க. கத்தர் பார்த்துக்கல, ஒண்ணும் பார்த்துக்கல, ஆடுங்க ஆடும், ஆடுங்க ஆடும். 2 பேரும் இன்னும் ஏறி போறாங்க. போய் தேவன் அவன் சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான், கட்டைகளை அடுக்கி பாத்தீங்களா? அவெல்லாம் இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறான காரணம் என்னங்க? தொட்டத தூரு மணற்கேணி அவன் இறைச்சாங்க, மணற்கேணி மேல் இறைச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது, பரவாயில்ல எல்லாமே செய்யறோம். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யாமலே விட்டுறோம். அங்க பாருங்க, அவன் கட்டை அடிக்கி தான் ஒரே பிள்ளைய 100 வயசுல பிறந்த பிள்ளைய கையெழுதி கட்டுறாங்க. கையில எடுத்து கட்டி அந்த விரலெல்லாம் அடிக்கி அந்த விரல் மேல படுக்க வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நிமிஷத்துல வெட்டி போடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்காங்க, என்ன கடவுளை கும்பிட்டாங்க? நிலவு கடவுளை கும்பிட்டாங்க. நிலவு கடவுளுடைய பிரியமான வழிபாடு என்ன? ஆண் பிள்ளையை கொலை பண்ணி போடணும். அது மட்டும் கிடையாது, இந்த நிலவு கடவுள் வந்து என்னன்னா, ஒரு ராஜா செத்து போயிட்டான்னா, அந்த ராஜா செத்து போயிட்டா பாத்தீங்களா, அவன் பொண்டாட்டி
அவனுடைய வேலைக்காரி பிரபுக்கள் எல்லாரையும் வந்து அன்னைக்கே வெட்டி போடுவான். அவள் துண்டு துண்டா வெட்டுவான். அப்படியேப்பட்ட கடவுளை வணங்கி இருந்தவன யாரு? ஆபிரகாம். அதுல இருந்து மனம் மாறிதான் அங்க வந்தான். ஒரு கொலைகார பாவி தன் பிள்ளையை கொலை பண்ற ஒரு சந்ததி, கடவுளுக்காக தன் பிள்ளைகளை பல பிள்ளைகளை கொண்டு குவிச்சவனும், நல்ல அறிவாளிகள், அதே சமயம் கோபக்காரனும். அவன் இன்னும் சொல்லுது, இந்த கல்தியர்கள் வந்து இடம் பத்தலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுக்காரங்களும் போய் அடிச்சு வெட்டி கொண்டு இந்த நாட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாம். அப்ப வந்து 5 கோடி மக்கள் தான் இருந்தாங்களாம். இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச உடனே எத்தனை கோடியா மாறிச்சா மக்கள் தொகை? 9 கோடியா மாறிச்சா. இதெல்லாம் வரலாறு சொல்லுது. அப்ப ஒரு கொடூரமான கடவுளை கூப்பிட்டவன் யாரு? இந்த ஆபிரகாம் கல்தையரா இருக்கும்போது. அப்ப அதே செயல்தான் யெகோவா தேவனும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. இவன் வர்றான், அந்த பிள்ளைய அப்படியே கடத்துறாங்க, மல்லக்க கடத்துறாங்க, கயிறை கட்டுறாங்க. நினைச்சு பாருங்க, அந்த பிள்ளை அப்படியே அழுது. என்றைக்கும் மறைந்து இருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்து இருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, ஏழைகளை மறப்பீரோ, இயேசுவே மனம். அப்படி பாடிப்பான் நான் நினைக்கிறேன். இயேசுவே மனம். அவன் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய துணையவர்க்கு அனாதையா படுத்திருக்காங்க. ஒரே பிள்ளை தவ கடந்து பெத்த பிள்ளை, 100 வயசுல பிள்ளைய பிறக்காது. அந்த ஒரே பிள்ளைய ஆண்டவர் போய் கழுத்தை அறுத்து மோரியா மலையில போய் 3 நாள் நடந்து போய் கொலை பண்ணுடான்னு சொன்ன போது, கொலை பண்றதுக்கு அவன் தன்னுடைய ஒரே பிள்ளைய படுக்க வைக்கிறாங்க. அப்படியே மல்லாக்க படுக்க வைக்கிறான். நம்ம பயப்பட்டினா என்ன கேட்டுருக்கோம்? என் பிள்ளை என்ன கேட்டுருக்கோம்? அதே பையன அங்கேருந்து ஆடு இருக்கணும், ஆடு இருக்குன்னு கேட்டா பாத்துக்கிறேன். நெருப்ப கொண்டு வந்த மவனை கத்தி எடுத்து வந்து என்ன படுக்க வைக்கிறியா மவனை? ஏய் பயலா, இங்க இப்ப சொல்லுவாங்க, பையா நீ படுற பையா சொல்லுவான சொல்ல மாட்டானா? கைத்த புடிச்சுவான், ஆட்டு கொத்தி நீ படுற ஆபிரகாம் தான். ஆனா நான் பெற்றெடுக்க தகப்பனை எடுத்து பேசாத, நல்ல உள்ள கலைத்த ஆபிரகாம் எப்படி அந்த கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுகிறார், அப்படியே ஆபிரகாமுக்கு தன் மனம் கீழ்ப்படுகிறார் என்றால் அதுதாங்க சபை, அதுதாங்க வளர்ச்சி. எங்க பாஸ்டர்கிட்ட நானு அது 25 பேர் தான். நான் பரப்பேன், நான் வரப்ப 125 பேர் வந்தாங்க. நான் பிளஸ் சொல்லியிருந்தேன், எங்க திருச்சபையில நான் வேணா இந்த வீட்டுக்குள்ள வேணா விடுறேன், இது எங்க பாஸ்டர் பார்த்தாலும் பாப்பாரு. எங்க பாஸ்டர் மட்டும் போனாருன்னா அந்த வீட்டுல இருக்க கேட்பாங்க, வாத்தியார் பையன் எங்கன்னு கேட்பாங்க, என்னை தேடுவாங்க. இதுதான் உண்மை. பாஸ்டரை 10 மடங்கு தேடினா என்னை 10 மடங்கு தேடினார்கள் நான் விசுவாசியா இருக்கும்போது. அப்படி என்னுடைய திருச்சபையில் வளர்ந்தவன். ஆனால் எங்களுடைய திருச்சபையிலே நான் சுவிசேஷகராய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். சொந்த திருச்சபையிலே அதிக நபர்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறேன். நிறைய சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். 2 முறை அந்த சர்ச்சை கட்டுவதற்கு நானும் உழைத்து இருக்கிறேன். ஆனால் எங்களுடைய திருச்சபை போதகரை ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட நான் எழுத்து பேசினதில்லை. அது எப்படி இருந்திருப்பா பாருங்க. இப்பெல்லாம் சாதாரண பாஸ்டர் நீங்க எழுத்து பேசுறீங்க, எழுத்து மட்டும் நான் பேசுறேன், எழுத்து சொல்றேன் அப்படி செய்வீங்க. புதிய நாள் புதிய எந்த நாள் இது அங்க பாருங்க எப்படி இருக்கு ஆபிரகாமுக்கு தன்னுடைய பிள்ளை. பிரைஸ்லா பாருங்க, 13 வயசு பையனை மல்லாக்க படுக்க வச்சிருக்காருங்க, கையையும் கட்டிட்டாருங்க. அவன் என்ன கேட்கணும்ல, ஏய் என்னடா கட்டுறது? அப்பா எப்படி பிள்ளை அப்படியே கத்தியை தூக்குறாங்க. அவன் கத்துலங்க, வெட்டாதங்க. வேறு ஒரு சத்தம் வந்தது, வெட்டாதன்னு சொல்லி. அதுதான் நீங்க நானும் வணங்குகிறோம். அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. அங்கே தெரியும்
அது கலங்கரை தீபமோ இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் பிரியனை இயேசுவுக்கு தெரியும். என் சோழர்கள் தேவனை தேற்றுவார், தேவனை. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அங்கு உண்மையில கத்தியிருக்க வேண்டியது ஆபிரகாம். அங்க உண்மையிலே கத்தியிருக்க வேண்டியது, கையை கட்டி ஒரே பையனா 13 வயசுலே அங்க படுத்திருக்கிறானே, அந்த ஈசாக்கு கத்தியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இருவரும் கத்தவில்லை. இலகிய மனம் படைத்தேன் ஆண்டவராகிய இயேசு மகனே நீ வெட்டாதே என்று அவர் கத்தினார் என்றால், நீயும் நானும் வணங்குகிற தெய்வம் இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர். ஆபிரகாமே, உன்னுடைய பையனுக்கு நீ ஒன்றும் செய்யாதே, ஒன்றும் செய்யாதே என்று சொன்னார். உன் மனைவி உன்னை கைவிடலாம், உன் புருஷன் உன்னை கைவிடலாம், உன் குழந்தை உன்னை கைவிடலாம். நீ நம்பி இருக்கிற ஜாதிக்கார கைவிடலாம், நாட்டுக்கார கைவிடலாம், அரசியல்வாதி கைவிடலாம், ஆன்மீகவாதி கைவிடலாம், சபை கைவிடலாம். ஆனால் உன்னை கருவிலே உற்பத்தியாக முன்னே தெரிந்து கொண்ட தெய்வம் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் இன்னமும் வாழ்ந்துட்டு என் பையனை என் கொண்டாட்டி உங்களே நினைச்சுக்கிறேன். இன்னமும் நான் தனி மனிதனாக ஓடிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 50 ஆக போகுது. எனக்கு உங்க மேலாம் அவ்வளவோ நம்பிக்கை கிடையாது. என் குடும்பத்து மேல சுத்த நம்பிக்கை கிடையாது. என்னுடைய கேரக்டருக்கு முற்றிலும் மாறுபட்டவன் என்னுடைய குடும்பத்திற்கு அங்க இருந்தாங்க. இன்றைக்கு நான் யோசிச்சு பார்ப்பேன், அவன் தனி மனிதனாக ஓடிட்டு இருக்கேன். நான் யாருக்காக ஓடிட்டு இருக்கேன்? ஏசு என்ற அந்த மனுஷனுக்காக. நான் நினைச்சு பார்ப்பாங்க, யாரை பாடப்படுறது? உண்மையில சொல்றது, ஒத்த மனுஷரை நம்பி போனீங்கன்னா மோரிய மலை மேல உங்க கை கட்டப்பட்டு கத்தியை தூக்குனாலும் அந்த இடத்தில் உங்களை காப்பாற்ற அவரால் முடியும். அப்ப என்ன எப்படி கத்துறாரு பாருங்க இயேசு. அந்த இடத்துல படிமா, கர்த்தருடைய தூதுவானவர் யார்? இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் இல்லை ஆண்டான் மேல் ஒரு கையை போடாது. பிள்ளை மேல ஒரு கையை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இவ்வளவு உண்மையா இருந்தனால அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இப்ப உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? அப்பயே ஆபிரகாம் ஆட்சி காலத்திலே 9 கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. இப்ப எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க? 800 கோடி மக்கள். எத்தனை மதம் தெரியுமா இருக்குது? 10,000க்கு மேற்பட்ட மதங்கள் இருக்கிறான். எத்தனை கடவுள் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட கோடிக்கணக்கு. நம்ம இந்தியாவில் வந்து 33,000 கோடி கடவுள் இருக்குது. அப்ப உலகத்துல எண்ணிக்கை கோடிக்கணக்கு, கோடி கோடியான கடவுள்கள் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை கடவுள்கள் கும்பிடுறவர்களிலும், இத்தனை ஜாதி மக்கள் மத்தியிலும், இத்தனை நாடுகளிலும் உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொன்னாரு. அதே போல இன்றைய உயர்த்தி வச்சிருக்கோம். அது என்ன வாசிங்க? புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் பார்க்கும்போது இதோ ஒரு காட்டை எடுத்து போடுறாரு. அப்ப 17 வாசிக்கும். இப்ப எல்லாம் கேளுங்க, எந்திரிச்சு வெளில போவாதீங்க. ஆசீர்வாதம் போயிட போது நல்லா கேட்டுங்க. இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை, உன் சந்ததியை யாரு? ஆபிரகாம் சந்ததி என்ன? யூதர்கள். அந்த யூத சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் அவர்கிட்ட சண்டை பட்டி ஜெயிச்சவன் இருக்கானா? இதுவரைக்கும் கிடையாது.
ஏசிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சவங்க கிடையாது. யூதர்கள் பர்காமத்தில் இஸ்ரேல் நாட்டுல அவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிச்சவனும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவன் மற்ற நாட்டை அடிக்கிறானே தவிர அவன் நாட்டை இது வரைக்கும் யாரும் அடிக்கல. அடிக்கிறது போல தெரியும், திருப்பி மடிச்சிருவான். சொல்லுங்க, என் வாழ்க்கை தோல்வியில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வெற்றி எனக்கு கிடைக்கும். ஆமே. அவர் இன்னொரு கீழே சொல்றாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தப்படினால் உன் சந்ததிக்கும் சகல ஜாதிகள் என்ன பிடிப்பா? இப்ப ஜாதிய அந்த சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் அப்ப சொன்னாரு. இப்ப வரைக்கும் நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. எத்தனையோ கடவுளை பார்க்கிறோம். முண்டா கட்டலாம், இதுக்கு கடவுளுங்கிறான், இது உன் கடவுளுங்கிறான். அந்த கடவுள் ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா? நமக்கு பல்பு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா? ஆபரேஷன் பண்றதுக்கு குளரகாம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா? ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா? பேப்பரை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சா? அச்சகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சா? காமராஜுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கல்வி நிலையங்களை கொண்டு கட்டணும் யாரு? ஆங்கிலேயர் இந்த நாட்டுக்கு. காமராஜுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல சாப்பாடை போட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்து கல்வியை கொடுத்தவன் யாரு? கிறிஸ்தவன். இன்னைக்கு இந்த யூதர்களை உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஜனமா மாத்தி வச்சிருக்காரு. அதே போல உண்மையை மாற்றுவார். ஏன் தெரியுமா? நீ அதே தெய்வத்தை தான் ஆபிரகாம் நிலவு கடவுளை விட்டுட்டு வந்தது போல உன் கடவுள்களை எல்லாம் விட்டுட்டு எங்க வந்திருக்கிறப்ப உண்மையான கடவுளை கூட வந்திருக்கிற. உன்னை கைவிடுவாரா? ஆனா உன்னை சோதிச்சு பார்ப்பாரு. சரி பாஸ்டர், ஏன் இந்த ஆபிரகாம இயேசு கிறிஸ்து சோதிச்சார்? உபாகமம் 7:19 இப்பதான் நீங்க பாயிண்ட் வரீங்க. உபாகமம் 7:19 அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போற, நீ அங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உன்னை சோதிச்சு கொண்டு வரான். ஒரு ராஜா ரொம்ப உடம்பு சரியில்லை. அங்க பாருங்க, ஒரு ராஜாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த ராஜா தன் சொந்த நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவருக்கும் வைத்தியருக்கும் எல்லாம் வந்து வைத்தியம் பண்ணிப்பாங்க. ராஜாவுக்கு வர மோசமாக போகுதே தவிர வியாதி என்ன பண்ணல, சரியாகும். உடனே அந்த ராஜா என்ன பண்றான், பக்கத்து நாட்டுல ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு வைத்தியம் இருக்காருங்க, அவர் பிரமாதமா மருந்து கொடுப்பாரு. அவர் மருந்து கொடுத்தா சுகமாகாத வியாதியெல்லாம் சுகமாயிடுன்னு சொன்னாங்க. சரி, அவர் போய் அழைச்சிட்டு வாங்க. அந்த வைத்தியர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணாரு, வைத்தியம் பார்த்தாரு. இந்த ராஜா கொஞ்சம் கொஞ்சமா சுகமாயி அவருடைய வியாதி மறிக்கிற கண்டிஷன்ல இருந்த மனுஷன் வியாதி நீங்க சுகமாயிட்டார். சுகமான பிறகு இவர் எந்திரிச்சு வந்து அந்த வைத்தியம் பார்த்தா வைத்தியர், அந்த வைத்தியருக்கு பொண்ணு பொருள் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இந்த பக்கத்துல இருந்துட்டு ஒரு மந்திரி பார்த்துட்டே இருந்தான். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகும், வராம இருந்துச்சு. வராம வந்த பிறகு இவர் என்ன பண்றாரு, ராஜா இங்க வாங்க கொடுத்தார். மந்திரி மாறி என்ன அப்படின்னு கேட்டாங்க. ராஜா செய்திக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மந்திரி அந்த வைத்தியருக்கு நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்களே, அந்த வைத்தியம் யாருக்கு தெரியுமா? பாருங்க மருந்து கொடுத்தாப்பா, அதனாலதான் அந்த உயிரில இந்த அளவு நான் நிக்கிறேன். இல்ல, பக்கத்து நாட்டிலே ஒரு ஒற்றான் வேணும், உன் உயிரை எடுக்கிறதுக்கு வந்த ஒற்றன். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து, அப்படியா அந்த வைத்தியரை கூப்பிட்டான்னு சொல்லி அங்க இருக்கிற போர் சேவர்களுக்கு கட்டளையிட்டான். இந்த வைத்தியர் எனக்கு தெரியாம ஒற்றனாக வந்திருக்கிறான், ஈவினிங் இவன் தலையை வெட்டிடுங்க. அவன் ஐயோ, நான் வைத்தியம் பண்ணி உயிரோட இருக்குன்னா என் தலையை வெட்டினுங்கிறான். எதுக்கு ராஜா வெட்டணும்? உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து விட்டது, மந்திரி என்ற உண்மையை சொல்லிவிட்டான். போன பிறகு ராஜா நான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்தேன், அந்த வைத்தியம் படிக்கணும்னா நான் ஒரு புக்கு கொடுக்குறேன், 3 பக்கம் படிங்க. 3 பக்கம் படிச்சீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு எந்த வியாதியும் வராது,
நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுத்தாங்க. யாரு? அந்த சாவ போற வைத்தியர். சாயந்தரம் சாவ ராஜா அவசர அவசரம் வாங்கி முதல் பக்கத்தை கட்டினா 3 பக்கத்தை கூட படிக்கணும். முதல் பக்கத்துல நான் தொட்டு ஒண்ணுமே இல்லையா? அந்த வைத்தியரை கூட்டுறானா முடிச்சு இழுத்து வந்தாங்க. வைத்தியர 3 பக்கத்தை படின்னு சொன்னீங்க, அதுல பார்க்கல வெறும் தாள் தான் இருக்குது, ஒண்ணுமே இல்லையே. ராஜா ராஜா இந்த கதை உங்களுக்கு தெரியாதா? நீங்க நாக்க தொட்டு தொட்டு பேப்பர்ல வச்சீங்களா, திருப்பி நாக்கில் வச்சுக்க, திருப்பி பேப்பர்ல வச்சுக்க. அந்த பேப்பர்ல விஷம் இருந்துச்சு, அதை தடவு சொன்னது யாரு தெரியுமா? உங்க மந்திரி தான். என்னையே கொலை பண்ண பாத்தியா? அந்த மந்திரியை வெட்டான், உடனே வெட்டிக்கிறான். போன வீரர்கள் கத்தியதான மந்திரி ஓட்டே போட போட்டான். போட்டு தலையை எடுத்து வேணாம். மந்திரி ஐயா ராஜா அரசரே, நீங்க சொன்ன மாதிரி மந்திரி தலையை வெட்டிட்ட பாருங்க. அப்பா சரி சொன்ன வைத்தியரு, ராஜா ராஜா ஐயோ இப்ப என்னப்பா பண்றது, இது செத்து போயிடும் போட்டிருக்க, இந்த விஷயம் இருக்கிறதுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு முடியாது. இந்த வைத்தியரை சுத்தி சுத்தி வந்தான். ராஜாவை சுத்தி வராதிங்க, பயப்படாதீங்க. ஏப்பா அந்த தாள்ல எழுத்து இல்லாம இருந்தது ஒண்ணு உண்மைதான், அது விஷம் சொன்னது பொய் தான், அந்த மந்திரி அந்த தடவுனான்னு சொன்னது பொய் தான், நீங்க நாட்டுல விஷத்தை வச்சுக்கிட்டேன்னு பொய் தான், எங்கேயுமே விஷம் இல்ல ராஜா வேணாம். அவன் என்ன அப்படி சொன்ன? ராஜாவே நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புற ஒரு முட்டாள் ராஜாவா இருக்கிறீங்க, அதனால நான் ஒரு பொய்ய சொல்றேன். இப்ப அந்த ராஜா எல்லாத்தையும் கேட்கிறேன், அவசரப்பட்டு எதையாவது நம்புவானா? நம்ப மாட்டான். ஏன்? அவனுக்கு ஒரு அனுபவத்தை கடவுள் கொடுத்தாரு. அது போல நீங்க ஒரு காலத்துல ஒரு ராஜாவா ஆக போறீங்க, நீங்க அவசரப்பட்டு எதையும் செய்திடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை ஆண்டவர் சொல்லுங்க. இப்ப நான் ஒரு ராஜாவான்னு எனக்கு தெரியுமா? ஒரு 100 பேர் வந்து டெய்லி பார்த்துட்டு போறீங்க, வாரத்துக்கு ஒரு நாள். இப்படி நான் கொஞ்சம் பேர் கனவுலையே நினைச்சு பார்த்தேனா? இல்ல, இந்தியா முழுவதும் எல்லா மொழிகளிலும் போய் பிரசங்கம் பண்றேன் நினைச்சு பார்த்தேனா எங்க அப்பா வயிற்றுல இருக்கும்போது. ஆனா எங்க அண்ணன் தம்பி 3 பேர்ல என்னை அதிகமா ஆண்டவர் வறுத்து எடுத்தார். அநாத ஸ்கூல்ல போய் படிச்சேன். பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் அநாத ஸ்கூல்ல போய் 2 வருஷம் படிச்சேன். அங்க ஏன் அநாத ஸ்கூல்ல ஆண்டவர் அனுப்பினாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நான் ரேஷன் அரிசி சாப்பிட்டு இருக்கிறேன், ஆனா எங்க வீட்டுல ரேஷன் அரிசியை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால இப்ப ரேஷன் அரிசி சாப்பிடணும் அனுபவத்தை அப்பயே கொடுத்தார். இப்ப எத்தனையோ அனாதைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால அனாதைகள் படுகிற கஷ்டம் என்னன்னு கண்ணுக்கு முன்னாடி 2 வருஷம் காட்டினாரு. அதனாலதான் அனாதைகள் எத்தனை பேர் வரும்போது அவர்களை போஷித்து, அவர்கள் உணவளித்து, உடையளித்து, அவர்களை எதுவும் சொல்லாம. பணக்கார குடும்பத்தில் வரும்போது பண கஷ்டம் என்னன்னு எங்க வீட்டுல தெரியலனாலும் அந்த ஏழைகள் படுகிற கஷ்டத்தை 2 வருஷம் என் கண்ணால பார்த்ததுனால பணம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால பணத்தை நிதானமா செலவு பண்ணிட்டு. அப்ப நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு? சோதிக்கிறார். எதுக்காக சோதிக்கிறாரு? பொன்னாக விளங்க. யாக்கோபு 1:12 வாசிங்க. அநேக சோதனைகள் வருது. சோதனை சகிக்கிற மனுஷன் என்ன காத்து சோதனையை உடனே ஒரு மெசேஜ் பறக்குது. சோதனை வராதுன்னு யாராவது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா அது பொய் பிரசங்கம். பார்க்கமா, இனிமேல் உனக்கு சோதனையே வராது, நீ முன்னாடி இந்த மாதத்துல இருந்த அந்த மாதத்துல இருந்த, இப்ப இயேசு ஏத்திட்ட உனக்கு சோதனையே வராதுன்னு இல்ல, அங்க வெறும் சோதனையா வந்து இருந்துச்சு. நீங்க சோதனை வரும், அதை சகிச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உன்னை பொன்னா விலக பண்ணுவான். இப்ப நான் சோதனை வந்துச்சு, எனக்கு என்னென்ன சோதனை வந்துச்சு? அனாதை மடத்துல போய் புழு அரிசியோட சாப்பிட வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, உப்பு தண்ணி குடிக்க வேண்டியதா இருந்துச்சு. இங்க வந்து உப்பு தண்ணி குடிக்க போறோம் எனக்கு தெரியாது. எங்க ஊர்ல நல்ல தண்ணி தான். உப்பு தண்ணி குடிக்க போறோங்கிறது உப்பு தண்ணி போய் அங்க போய் குடிச்சேன் 2 வருஷம். ஏழைகளோட என் வாழ்க்கை இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஏழைகளோட 2 வருஷம் எப்படி பழகிறது, எப்படி இருக்கிறது, அவங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் ஏழையா இருக்கேன்னா, இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறேன்னா, ஆண்டவர் இன்றைக்கு அவ்வளவு கஷ்டத்துக்கு அந்த சோதனைகளை எல்லாம் நான் சகித்ததுனால என்னை இன்னைக்கு ஒரு குறுநில ராஜாவை மாற்றிக்கிறேன். உண்மையா இல்லையா? ஒரு ராஜாவை தான் இந்த பேர் வந்து பார்ப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. என் தங்கங்களா, உங்களையும் வருங்காலத்தில் ஆண்டவர் ராஜாவை மாற்ற போகிறார். உங்க பிள்ளைகளை மாற்ற போகிறார்.
ராஜாத்தியா உங்க பிள்ளைகளை மாற்ற போகிறார். உங்க பிள்ளைகள் ராஜாக்களா மாறுவாங்க, ராஜாத்தியா மாறுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, படிமான ஒரு முறை 1:12 படிக்க முடிச்சிடலாம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை பெறுங்க. சும்மா கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப சோதனை வரக்கூடாதா? வரணுமா? அடுத்தது ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:7 முடிச்சிடலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் உங்க விசுவாசம் என்ன பண்ணுமா? உங்க நம்பிக்கை என்ன பண்ணப்படும்? ஐயோ, சபைக்கு போல சோதிக்க போறேன்னு நீ சோதிக்கப்படும் போது தெரிஞ்சுக்க, உன்னை ஆண்டவர் உயர்த்த போற. சோதனையே இல்லை அப்படின்னா நீ தெரிஞ்சுக்க, தவறான ஒரு சபைக்கு போற. நீ ஒரு சபைக்கு போற, அந்த பிசாசு வந்து உனக்கு ஏடாங்க பண்றானா தெரிஞ்சுக்க, உன்னை பொண்ணா ஆண்டவர் உயர்த்த போறாரு. சரிங்களா? இப்ப நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்றோம்? ஆண்டவர் எனக்கு சோதனையே வரக்கூடாது, வேதனையே வரக்கூடாது. இல்ல, நீங்க அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? சோதனை வரணும், அதை நான் சகிக்கிற பலத்தை கொடுங்க ஆண்டவர் ஜெபம். ஏன்? உங்களை உயர்த்துகிறார். அருமையான மகளுக்கு 2 கிட்னியும் புது கிட்னி ஆண்டவர் வச்சு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதனை நமக்கு நல்லது. அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம வேற ரொம்ப அடிக்கடி சொல்லி மறந்து போச்சு. நம்ம திலகா கையில பிடிக்க முடியுமா? எனக்கு தெரியும். நான் தான் படிக்க வச்சேன் திருச்சியில். திருச்சியில எங்கே படிக்கச்சா? திருச்சி தானே? அமிர்தரிக்குமா? அமிர்தரிக்குமா? அப்பா பேர் என்ன? ராமானுஜம். அப்பா பேர் தான் ஓடிக்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுத்து பொன்னாய் விலக செய்திருக்கிறார். இப்ப படிக்க திரும்பவும் உங்களுடைய பொண்ணு வந்து எப்படி சோதிக்கப்படுமோ அது போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு, பாத்தீங்களா, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் எப்படிங்க தீர்த்தமலப்படுற சோதனை வருது, நல்லது. உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கனத்தையும் ஆண்டவர் கொடுக்க போறாங்க. ஆமென். கர்த்தர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சா 3:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் என்றும் வரப்போகிற சோதனைக்காரருக்கு தப்பும்படி நானும் உன்னை காக்கிறேன். அல்லேலூயா. உன்னை என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். சோதனை என்ன பண்ணுவாரு? காப்பாற்று. இந்த உலகம் சோதிக்கப்படும், அப்ப ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். கரங்களை காப்பாற்று.